ஏதுமா அத்திக்கா போய் மரமா இருக்கு. ஆமாப்பா நேத்து பறிச்சுட்டு வந்தேன். அதான் சரி நீ செய்யலாம். சரிம்மா நேத்து எடுத்துட்டு வந்ததா? நேத்து நைட்டு சாயந்தரமா வேலைக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா? ஆமா அப்ப எடுத்துட்டு வந்தேன். சரிம்மா. ஹாய்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அத்திக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா செய்ய போறாங்க. ஆமா நம்ம அத்திக்கா வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணலாங்கம்மா. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பொரியலாமா இன்னைக்கு கூட்டு மாதிரி? அன்னைக்கு கூட்டு பண்ணிட்டோம். இன்னைக்கு பொரியல் பண்ணலாம்ப்பா. வேர்க்கடலை போட்டு பண்ணலாம். சரிம்மா. வேர்க்கடலை போட்டு பண்ணா சூப்பரா இருக்கும். அம்மா அத்திக்கால வேர்க்கடலை போட்டு பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறாங்க. அது எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் வாங்க. இந்த அத்திக்கா வேர்க்கடலைக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாமா? பாத்துடலாமா. அத்திக்கா ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. நம்ம இது இந்த உரல்ல போட்டு இடிச்சு கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம்ப்பா. சரிம்மா. வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறோம். வேர்க்கடலை போட்டு தான் பொரிக்க போறோம். பச்சை வேர்க்கடலையா? அது பச்சை வேர்க்கடலை வறுத்துக்கலாம். காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம தாளிக்கிறதுக்கு இருப்பா எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் எடுத்து வைக்கல மறந்துட்டேன். கம்மியா இருக்குது, கொஞ்சம் ஊத்திக்கலாம்ப்பா. எண்ணெயே இல்லம்மா, கம்மியா இல்ல, சுத்தமா இல்ல. கொஞ்சம் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு மஞ்சத்தூள் உப்பு இது வரைக்கும் போகுதுப்பா. சரி. மிளகாய் தான் போட்டு அரைக்க போறோம் இல்லையா? ஆமா. அதனால மிளகாத்தூள் வேண்டாம். சரி. இவ்வளவு அத்திக்காகமா போட்டு செய்ய போறோம்? இவ்வளவு வேணாப்பா, தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். திட்டமா நமக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலையும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துன்னு வந்துட்டேன், அதனால நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம அடுப்பு பத்த வச்சு வேர்க்கடலை வறுத்துன்னு இது இடிக்க ஆரம்பிக்கலாம். ஆமா, டைம் ஆயிடும். நம்ம தேவையான அளவுக்கு வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம். இது அதிகமாயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம எடுத்து வச்சுட்டா கூட வேற பொரியல்லாம் போட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பணமா எல்லாத்தையுமே போட்டீங்க? வேர்க்கடலையாப்பா கொஞ்சம் தேவை மீந்தா கூட எடுத்து வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வேற பொரியலுக்கு போட்டுக்கலாம். சரி. நம்ம இது கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காரம் நம்ம கம்மியாக தாங்கம்மா போடுவோம், அதனால கொஞ்சமா போடுற மிளகா 3 மிளகா போட்டுருக்குறோம். நீங்க தேவையான அளவு காரம் போட்டுக்குங்க. நம்ம இந்த அத்திக்காவை இந்த மாதிரி நல்லா போட்டு ஒரு ரெண்டா 3 போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தா போதும். இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். இடிச்சு ஒரு இதுல தண்ணியில போட்டுறணும். தண்ணியில போட்டுறணும்பா. நம்ம பச்சை வேர்க்கடலை இந்த மாதிரி கடைசியா கொஞ்சம் சின்ன தீ வச்சு வறுத்துன்னு இந்த மாதிரி தோலெல்லாம் இந்த மாதிரி அழகா பிரிஞ்சு வந்துருங்கம்மா. நம்ம வேர்க்கடலை நல்லா வறுந்துடுச்சு. வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் சேர்த்தே வறுத்துட்டோம். நம்ம எடுத்து இப்ப ஆற வச்சுக்கலாம். எடுத்து வைக்க போறீங்க? போதுமா இடிச்சது? போதும்பா, நிறைய இருந்துச்சு இல்லையா? ஆமா. கிடைக்காத பொருள் ஒரே நாள்ல நிறைய பொரியல் செஞ்சு வேஸ்ட் பண்ணிட வேணாம். நாளைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணலாம்ப்பா. சரிம்மா. அதனால எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு இடிச்சு வச்சிட்டீங்களாப்பா? இடிச்சு வச்சிட்டேன்பா. சரிம்மா. பொரியல்ன்றதுனால நிறையவும் போட வேணாம். நிறைய வேணாம்ப்பா, வேஸ்ட் ஆயிடும். நம்ம இப்ப 2 வாட்டி அலசி, ரொம்ப விதை இருக்க வேண்டாம், நிறைய விதை இருக்கும். 2 வாட்டி அலசுனா கொஞ்சம் விதைலாம் போயிடும், அப்புறம் நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். திட்டமா இருக்கும். இது நல்லா பெரிய பெரிய அத்திக்காவா இருந்துச்சு, அதான் நல்லா சண்டா இருக்குதுப்பா பார்க்கவே அழகா. நம்ம அலசி தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கலாம். சரிம்மா, அலசியாச்சு. அடுத்து குக்கர்ல போட்டு வேக வைக்கணுமா? குக்கர்ல வேணாப்பா. ஏன், அப்புறம் என்ன பண்ண போறீங்க? வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ண போறோம் இல்லையா? ஆமா. அது குக்கர்ல போட்டோம்னா ரொம்ப குழஞ்சிடும், கூட்டுக்கு தான் சரியா இருக்கும். நம்ம பொரியல்ன்றதால வேக வச்சுதான் எடுக்க போறோம்ப்பா. அதான் இதுல வேக வச்சிடலாமா? தண்ணி ஊத்தி வேக வச்சு வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும் இது. அதனால நம்ம இதுல வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணிலாம் இருக்கக்கூடாது. தண்ணி வந்து நம்ம வெடி கட்டிட்டு கூட நம்ம செய்யும் போது வெடி கட்டிடலாம்.
இப்போ வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வேகத்துக்கு தண்ணிப்பா. இது கூடவே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். கல்லுப்பா சால்ட்டுப்பாமா இது? நான் கல்லுப்பு இப்போ போட்டுக்கிறேன்ப்பா. ம். இப்போ இது நல்லா வெந்துட்டோம். வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுட்டு நம்ம இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த அத்திக்காய் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்கம்மா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அத்திக்காவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம வேர்க்கடலை தூள் பண்ணி போடுறோம் இல்லையா, அது போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்கோலத்து ஸ்பெஷல் அடிக்கடி சொல்லுவீங்களேம்மா? ஆமாப்பா, தக்கோலத்து ஸ்பெஷல் ஏன் சொல்கிறேன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொரியலுக்கு வேர்க்கடலை தூள் பண்ணி போடுவாங்க. அதனால நம்மளும் அது மாதிரி அடிக்கடி செய்வோம். எல்லாத்துலையும் வேர்க்கடலை போட்டு செய்வோம். சூப்பராக இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு அது மாதிரி செய்யலான்ட்டு வச்சுன்னு இருக்கிறோம். அத்திக்காவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா, வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சத்துங்க உடம்புக்கு. அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிம்மா, இது இன்னைக்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? கடையில் வாங்கினீங்களா? நான் கடையில் வாங்கலப்பா. நேற்று மதியானம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேனா, வீட்டுக்கு வந்தா அங்கே மரம் இருக்குது. நம்ம தெருவுலயே 2 மரம் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கூட்டு பண்ணோம் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு மரம். அது சின்னதா இருந்தது, குட்டி குட்டியா. அப்புறம் இந்த மரத்துல பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருந்துச்சு. இப்ப இந்த மரத்துல நான் எப்பவும் எடுத்துன்னு வந்தது இல்ல. அங்க பழுத்து பால் மாதிரி இவ்வளவு பெருசா கொட்டும். அப்ப நினைச்சுக்கோ, ஐயோ இந்த பழம் ரொம்ப நல்லதாச்சே உடம்புக்கு, வேஸ்டா தெருவில் கொட்டிடுது இல்லையா ரோட்ல, அப்படி நினைச்சுன்னு இருந்தேன். பார்த்தா மேல கொத்தா இருந்துச்சு. ஐயோ கொத்தா இருக்குது, இது எப்படி எட்ட கூட எட்டாது போகுது, நம்ம எப்படி எடுக்குது நினைச்சுன்னு வர பார்த்தா அடியில கூட இருக்குதுப்பா, வேர்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல எல்லாம் இருந்துச்சு. சரி அங்க போய் நானே கொஞ்சமா எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்க கடை வச்சிருந்தாங்க பக்கத்துல ஒரு அண்ணாவும் அக்காவும். அவங்க வந்தாங்க, இருமா நான் கொஞ்சம் குச்சி எடுத்து தட்டி விடுறேன்னு எடுத்துக்க அப்படின்னாங்க. அவங்க கொஞ்சம் பறிச்சு கொடுத்தாங்கப்பா. அதை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இதுக்கு அத்திக்காய் பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும். அதை வச்சு என்னென்ன செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா உடம்புக்கு நல்லது இல்லையா இது. இது அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளுக்கு கிடைச்சிடாது. நம்ம கடைக்கு போனோம்னா கூட கொஞ்சோண்டு இவ்வளோண்டு வச்சுட்டு தான் கவர்ல கட்டி கொடுப்பாங்க. இது புதுசா நம்ம பறிச்சுன்னு வந்ததால ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குங்க செஞ்சோம்னாக்கா. உங்களால முடிஞ்ச வரைக்கும் அத்திக்காய் எங்க பாத்தீங்கன்னாலும் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க. என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வேர்க்கடலை பொரியல், கூட்டு பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். இதுல பேசிக்கிட்டே அத்திக்காய் வெந்துச்சான்னு பார்க்காத விட்டுற போறோமா. இது வச்சுட்டு நம்ம அத்திக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு. இது இப்போ நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்கு. நம்ம ஒன்னு எடுத்து இப்படி பார்க்கணும்ப்பா. அப்படி எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் வெந்துச்சான்னு பத்தி. வெந்துச்சு, இப்ப வெந்துச்சு இல்லையா, எடுத்துக்கலாம். இப்ப எடுத்து நம்ம எடுத்து இப்போ தண்ணி இல்லாம சுத்தமா வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் திட்டமா தண்ணி வச்சு அப்படியே வேக வைக்கிறதாலும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி சுத்தமா நம்ம தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். அவ்வளவுதானாமா? தாளிச்சிடலாமா? தாளிச்சிடலாம்ப்பா. அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா. உடனே நம்ம கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். கூடவே இந்த கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு அதே நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய் கூட சும்மா போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், அழகா இருக்கும். கொஞ்சம் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு போட்டுக்கலாம்ப்பா. நம்ம அதுக்குள்ள வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, தூள் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப நைஸா பண்ணக்கூடாது, கொஞ்சம் குறன்னு பண்ணணும்ப்பா. தோலோட தான் போட்டு அரைக்க போறோம். நீங்க தோல் எடுத்துட்டு போடுவீங்கன்னா கூட அது மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த தோல் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால நான் அந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கிறது. நம்ம அந்த வறுத்த வேர்க்கடலையே இந்த பொரியலுக்கு தகுந்த மாதிரி மட்டுமே தூள் பண்ணிக்குவோம். மற்றது அப்படியே முழுசாவே வச்சுக்கலாம். ஏன்னா வெறுப்பு அடிச்சா கூட எடுத்து 2 சாப்பிடுவாங்க. தூள் பண்ணி வச்சா சாப்பிட முடியாது. ஆமாமா, அது வறுத்தது சூப்பரா இருக்கும். அதனால கொஞ்சம் வச்சு இதுக்கு தேவையானது மட்டும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். சரிம்மா, நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குறன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாதியமா அரைச்சிக்கணும், நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இதுக்கு தேவையானதெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம அங்கே எடுத்து வச்சிடலாம்.
குட்டி குட்டியா வெங்காயம் பூண்டுலாம் நல்லா பொடியா இருந்தா நல்லா இருக்கும் இந்த பொரியலுக்கு. அந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் கூட கட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். இப்போ நீங்க குட்டி குட்டியா பண்ணிருக்கீங்களா? குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. கொஞ்சமா போடுறீங்க, பரவாயில்லையா? போதும், நம்ம கொஞ்சம் பொரியல் தானே போயிட்டு அதனால கொஞ்சமா நல்லா வதங்கிச்சு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம். இப்போ வந்து நம்ம வச்சிருக்கலே வேக வச்சு அத்திக்கா இது இதுல போட்டுக்கலாமா? சரிம்மா. நம்ம அத்திக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேர்க்கடலை தூளை போட்டுக்கலாம். முந்திட்டு நல்லா வேக வச்சுட்டோம் இல்லையா, அதனால ரொம்ப நேரம் இன்னும் வேக வேண்டியதில்லை. அவ்வளோ நம்ம தூள் போட்டு இறக்கிக்கலாம். சரிங்கம்மா. வேர்க்கடலை தூள் போட்டுக்கலாமா? போட்டுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்த உடனே இறக்கிடலாம்ப்பா. சூப்பரா இருக்குமா, கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்பா. நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இத பின்னாடி என்னம்மா எல்லாம் இன்னைக்கு சமைச்சு வச்சிட்டீங்களா? சமைச்சு வச்சுட்டோம்ப்பா. கடைசியா அந்த அத்திக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறோம். சரிம்மா. ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கலாமா? மாத்திக்கலாம்ப்பா. என்னம்மா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க அழகா, வேர்க்கல்லையும் அது திக்காவும் வச்சு. ஒரு அத்திக்காய் இருந்தது இல்லையா, ஆமா அதை வச்சுட்டோம்ப்பா. நம்ம டேஸ்டா அத்திக்காய் போட்டு செஞ்சுட்டோம். அத்திக்காய் வேர்க்கடலை போட்டு வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? சரிம்மா, சாப்பிடலாமா. ரொம்ப சூப்பரா இருக்குதுங்கம்மா இந்த அத்திக்காய் வேர்க்கடலை டேஸ்டா. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா, ரொம்பவே நல்லது. நீங்க வீட்டுல இருக்கீங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. நீங்க எப்ப காய்கறி வாங்க போகும்போது எப்ப அத்திக்காய் பாத்தீங்கன்னாலும் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டுக்கிட்ட மரங்களா இருந்தா கூட அதை அங்க கூட எடுத்து வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்கம்மா எல்லாரும் அத்திக்காய் கூட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.